வணக்கம். யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து யுவன் ஸ்ரீ. 2024-25க்கு மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்கு. இந்த குரு மேஷ ராசியிலிருந்து இப்போது ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி மதியம் 2:29 திருவோணம் நட்சத்திரத்தில் புதன்கிழமை பயிற்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு வர குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். இந்த 5, 7, 9ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் இது கோச்சார ரீதியில் வர பெயர்ச்சிகள் எல்லாமே ராசியின் அடிப்படையில் தான் சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு நடக்கிற பலன்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து தான் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த தசா புத்தி உங்களுக்கு நல்ல தசா புத்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சொல்கிற பலன்களில் நடக்கும். என்ன சொல்கிறோமோ நல்லதாக சொன்னால் அது நல்லது நடக்கும், கெடுதலாக சொன்னால் அந்த கெடுதல் வந்து குறைவாக நடக்கும். இதே உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய தசா புத்தி நடந்ததுன்னா நாங்கள் நல்லதே சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதில் ஒரு 20% தான் நடக்கும், இல்லைனா அதை விட கம்மியாக தான் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் நடைபெற இருக்கிற தசா புத்தியை பொறுத்து தான் உங்களுக்கான நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும். இந்த கோச்சார ரீதியாக சொல்கிற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு நடக்காது, அதுதான் உண்மை. இது இருந்தாலும் ஏன் சொல்கிறோன்னா ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துங்க. அது நல்ல தசா புத்தியாக இருந்தால் நன்மை நடக்கும், கெடுதல் செய்யக்கூடிய தசா புத்தியாக இருந்தால் கெடுதல் தான் நடக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்களோட குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெடுதல் நடக்கிற தசா புத்தி வந்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மையை தரும் என்பதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஜென்ம குருவாக வருது. ரிஷபத்திலேயே வந்து குரு உட்கார்றது ஜென்ம குருன்னு சொல்லுவோம். ஜென்ம குருவாக வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறாரு, 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாரு, 9ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறாரு. இந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்க போகிற நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறது இந்த பார்வையை பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக இப்போ நடக்க போகிற இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தான் தரும். வேறு ராசிக்காரர்கள் சொல்கிற மாதிரி சூப்பராக இருப்பீங்க, ஆஹா ஓஹோன்னு இருப்பீங்க, இதுதான் உங்களோட வருஷம், இந்த வருஷம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரிஷபத்துக்கு இருக்காது. ஒரு ஏற்றமும் இறக்கமும் நல்லதும் கெட்டதும் ஒரு கலவையாக தான் இருக்கும். ஹபாடான்னு நீங்கள் மூச்சு வாங்கி சந்தோஷமாக உட்காரும்போது ஒரு ஒரு பிரச்சனை வரும், அதை நீங்கள் போராடி அதிலிருந்து மீண்டு வருவீங்க. இந்த மாதிரி ஒரு கலவையான பலன்கள் தான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு வந்து பணம் வரும், உங்களோட தேவைக்கு உங்களுக்கு வந்து பணம் வரும். அந்த பணம் வந்து செலவுகள் ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது தான் அந்த கலவையான பலன்கள்னு வச்சுங்களேன். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக
உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்கறதுனால 5ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை குறிக்கிற இடம். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும், குழந்தைகளால் பெருமை ஏற்படும், குழந்தைகளோட கல்வி வந்து சிறப்பாக இருக்கும், அவங்க விரும்பிய பாடம் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இந்த குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு வந்து நிலைச்சி இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தையின் மழலை குரல் கேட்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும். கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிற சூழலில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான மருத்துவர்கள் கிடைப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இதனால் குடும்பத்தில் இருந்து வந்த, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், காதல் கன்சிமிட்டும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பீங்க, ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க, உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் அதை விட்டு கொடுத்து போவீங்க. நீங்கள் விட்டு கொடுப்பீங்க, இல்லைன்னா அவங்க விட்டு கொடுப்பாங்க. விட்டு கொடுத்து உங்களோட கருத்து வேறுபாடுகளை நீங்களே தீர்த்துப்பீங்க. அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தையும் நெருக்கத்தையும் தரும். இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்யுங்க, திருமணம் கண்டிப்பாக அமையும். மறுமணம் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கும் மறுமணமும் ஏற்படும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீரும். அதாவது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து தீரும். நண்பர்களால் நன்மை, நண்பர்களால் உதவி, நண்பர்களால் சந்தோஷம். அதே மாதிரி 7ஆம் வீடு வந்து பார்ட்னர்ஸால் உங்களுக்கு வந்து சந்தோஷம், வருமானம், பொருளாதாரம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு, ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்ப்பார். 9ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால 9ஆம் வீட்டான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே நடக்கும். தந்தையால் நன்மை, தந்தையால் சந்தோஷம், தந்தைக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும், தந்தையோட ஆரோக்கியம் மேம்படும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். தந்தையால் விரயம் இருந்ததுன்னா அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதாவது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இதுக்கு மேலே குறையும். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உங்களுக்கு நன்மையை தர மாதிரி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவராலாக சந்தோஷமாக தான் இருக்கும். டவுன் வரும்போது அப்படியே வரும்போது துவண்டெல்லாம் உட்காந்துட மாட்டீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டு வந்துடுவீங்க. ஏன்னா ஜென்மகுருன்றதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சி அதிகரிக்கும், உங்கள் தோற்றத்தில் பொலிவு ஏற்படும். ஒட்டுமொத்தமாகவே 2024 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.